முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் 2013ஆம் ஆண்டு ஐபிஎல் மேட்ச் ஃபிக்சிங் பற்றி விசாரிக்க அமைக்கப்பட்ட குழு நீதிபதி முத்கல் குழு. தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையாளர் ஆர். பழனிசாமி. இந்திய கடற்படையின் முதல் பெண் விமானி சிவாங்கி பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவங்க. இந்திய கடற்படையின் முதல் பெண் விமானி சிவாங்கி பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவங்க. T20 மகளிர் கிரிக்கெட் போட்டியில் ரன்களை விட்டு கொடுக்காமல் 6 விக்கெட் எடுத்தவர் அஞ்சலி தத், நேபாளத்தைச் சேர்ந்தவர். லடாக் வாகனங்களுக்கு பதிவு செய்ய வழங்கப்பட்ட குறியீடு LA. இப்போ தமிழ்நாடுக்கு TN இருக்குல்ல, அது மாதிரி லடாக் LAன்னு கொடுத்துருக்காங்க. தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு கடன் கொடுக்கும் திட்டத்தை தொடங்கியது 2001 முதல்வர் ஜெயலலிதா பீரியடில். இப்போ 2020 தமிழக அரசு அதிகமான மாற்றுத்திறனாளிகளுக்கு கடன் கொடுத்த மாநிலமாக இருக்குது இந்தியாவில். சிறந்த கால்பந்து வீரர் விருது பெற்றவங்க 2018 லூகா மெட்ரிக், குரேஷியா நாட்டைச் சேர்ந்தவர். 2019 லியோனல் மெஸ்ஸி, அர்ஜென்டினாவை சேர்ந்தவர். இவர் 6வது முறையாக இந்த விருதை பெற்றிருக்கிறார். ஐநாவின் உலக வானிலை அமைப்பு அதிக வெப்பமுள்ள ஆண்டாக அறிவித்தது 2020. நிலவின் தென்துருவ பரப்பில் சந்திராயன்-2 விக்ரம் லேண்டரின் உடைந்த பாகங்கள் கண்டறிய நாசாவுக்கு உதவிய தமிழக இளைஞர் சண்முகம் சுப்பிரமணியன். நிலவின் தென்துருவ பரப்பில் சந்திராயன்-2 விக்ரம் லேண்டரின் உடைந்த பாகங்கள் கண்டறிய நாசாவுக்கு உதவிய தமிழக இளைஞர் சண்முகம் சுப்பிரமணியன். காவல்துறை உதவி பெற தமிழக காவல்துறை அறிமுகப்படுத்திய செயலி காவலன் செயலி. மத்திய அரசின் ஒருங்கிணைந்த ஆராய்ச்சி திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக உயர் கல்வி நிறுவனங்கள் எத்தனை? 7. 2019 சையத் முஷ்டாக் அலி T20 வென்ற அணி கர்நாடகா. 2019 ICC டெஸ்ட் தரவரிசையில் முதலிடம் பெற்ற வீரர் விராட் கோலி. 2019 ICC டெஸ்ட் தரவரிசை முதலிடம் பிடித்த ஆல்ரவுண்டர் ஜேசன் ஹோல்டர், வெஸ்ட் இண்டீஸ். போக்சோ வழக்குகளை விசாரிக்க சென்னையில் சிறப்பு நீதிமன்றம் எப்போது தொடங்கப்பட்டது? டிசம்பர் 2019 தொடங்கப்பட்டது. சந்தாலி மொழியின் எழுத்து வடிவத்தை மேம்படுத்தவர் பண்டிட் ரகுநாத் முர்மு. முதலில் மாநிலங்களவையில் சந்தாலி மொழி எப்போது ஒழிக்கப்பட்டது? டிசம்பர் 2019. பேசியவர் சரோஜினி ஹேம்பிரம், ஒடிசாவைச் சேர்ந்தவர். சர்வதேச செஸ் தரவரிசையில் 2600 புள்ளிகளை பெற்ற முதல் இளம் இந்திய வீரர் மற்றும் உலகின் 2வது வீரர் யார்? பிரக்ஞானந்தா, தமிழகத்தைச் சேர்ந்தவர். இவர் 2013 8 வயது உட்பட்டோர் செஸ் சாம்பியன், 2015 10 வயது உட்பட்டோர் சாம்பியன், 2016 இளம் சர்வதேச மாஸ்டர், 2019 உலக யூத் சாம்பியன் 18 வயது பிரிவு. இதை தனதுடைய 14 வயதிலேயும் இவர் பெற்றிருக்கிறார். லண்டனில் நடைபெற்ற லண்டன் கிளாசிக் செஸ் போட்டியில் இவர் 2500 புள்ளிகளை தனது 7வது சுற்றிலேயே பெற்று வென்றார். இதற்கு முன்பு 2600 புள்ளியை பெற்றவர் ஜான் புர்கே, அமெரிக்காவைச் சேர்ந்தவர். தமிழக வனத்துறையில் வாரிசு அடிப்படையில் பணி நியமிக்கப்பட்டுள்ள திருநங்கையர் தீப்தி, இயற்பெயர் சுதன்ராஜ், பணியிடம் நீலகிரி மாவட்டம். 2019 தினமணியின் மகாகவி பாரதியார் விருது பெற்றவர் இலசை மணியன். உடான் திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது எப்போது? 2017. ஆடவர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் நடுவராக பணிபுரிந்த முதல் பெண் நடுவர்
ஜிஎஸ் லட்சுமி ஆந்திராவைச் சேர்ந்தவர். நாள் டிசம்பர் 8, 2019. உலகின் அதிக கிராண்ட் ஸ்லாம் பட்டங்களை வென்ற டென்னிஸ் வீரர் ரோஜர் ஃபெடரர் 20 முறை வென்றிருக்கிறார். ஒலிம்பிக் உட்பட சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க ஊக்கமருந்து ஆணையத்தால் தடை விதிக்கப்பட்ட நாடு ரஷ்யா. 4 ஆண்டுகள் தடை விதிச்சிருக்கிறாங்க. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தேர்தல் ஆணையத்தால் கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டது நவம்பர் 25, 2019. இந்தியாவில் முதல் முறையாக செவிலியர் அரசு தேர்வில் வெற்றி பெற்று பணிபுரியும் முதல் திருநங்கை அன்பு ரூபி, தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்ற நூலை எழுதியவர் யார்? பாலகிருஷ்ணன். 2019ஆம் ஆண்டு குலோத்துங்கன் தமிழ் மேம்பாட்டு விருது பெற்றவர்கள் பாலகிருஷ்ணன், மணிகண்டன், ராஜசேகர். 2019ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் அபி அகமது அலி, எத்தியோப்பிய பிரதமர். புவி கண்காணிப்பு மற்றும் இராணுவ பாதுகாப்புக்கு உதவும் செயற்கைக்கோள் ரிசாட் 2B-R1. இஸ்ரோவின் மிகுந்த நம்பகத்தன்மை கொண்ட மின் வாகனம் PSLV ராக்கெட். மாணவர்களே, தொடர்ந்து இந்த சேனலில் போடுற வீடியோ பதிவுகளை பாருங்கள், ஆதரவு கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.